இருப்பாங்க. இதனால தான் இயேசு கிறிஸ்து பேதுருவிடம் சொல்லும்போது, நீ என்னை பின்பற்றி வா, இன்னொருத்தங்களை பார்த்துட்டு இருக்காது, அவங்க வாழ்க்கை என்ன, அவங்களுடைய காரியம் என்ன, அவங்க எங்கே போனாங்க, அவங்க என்ன செஞ்சாங்க, அவங்களுக்கு என்னதெல்லாம் நடந்துச்சு அப்படின்றதையே நீ யோசித்து கொண்டே இருக்காம நீ என்னை பின்பற்றி வா, அவங்களுடைய காரியத்தை நான் பார்த்து கொள்கிறேன், நீ என்னை மாத்திரமே பின்பற்றி வா அப்படின்னு இயேசு கிறிஸ்து பேதுருவை நோக்கி சொல்லுவார். அதே தான் இந்த நாள்லையும் இப்படிப்பட்டதான காரியத்தை நீங்கள் செய்து கொண்டிருக்கீங்கன்னா இந்த நாள்லையும் நிறுத்திடுங்க. அடுத்தவர்களுக்கு என்ன, அடுத்தவங்க காரியம் என்ன நடந்து கொண்டிருக்கிறது, என்ன ஆறாங்க, அவங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்களா, அவங்க பையனுக்கு குழந்தை பிறந்துச்சா, பொண்ணுக்கு வேலை கிடைச்சிச்சா, வேலைக்கு போகிறாங்களா, இப்படின்ற ஒரு கேள்வியோடே நீங்கள் அடுத்தவங்களை பின்தொடர்ந்துக்கிட்டே இருக்காமல் உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய குடும்பத்திலே நீங்கள் நிறைவேற்ற வேண்டிய பொறுப்புகள், நிறைவேற்ற வேண்டிய பணிகள், இது எல்லாவற்றையும் சரியாக செய்து கொண்டிருக்கிறீர்களா, உங்களுடைய அழைப்பிலே சரியாக நிற்கிறீர்களா அப்படின்றத யோசித்து பார்த்து உங்களை சரி பண்ணிக்கொள்ளுங்க.